வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லி யூனிட் 6ல் சிலபஸில் இருக்கும். அதை தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம கடைசி பார்ட்டாக தீரன் சின்னமலை அவர்களை பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி பாளையக்காரர் முறை ஆரம்பித்து புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஊமத்துறை, செவத்தையா, சுந்தரலிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்த பற்றியும் நான் லைனாக போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம எதை முடிக்க போகிறோம் அப்படின்னா தீரன் சின்னமலை. நாம் எல்லாமே வெங்கடேசன் புக் சீரீஸும் ப்ளஸ் ஸ்கூல் புக்கும் தொகுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக கொண்டு வரோம். நாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 1 வீக்காக பேட்ச் ஒர்க் இருந்ததுனால டிலே ஆகிடுச்சு. இனி அப்கமிங் வீக்ஸில் நமக்கு ரெகுலராக வீடியோ வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம தீரன் சின்னமலை பார்க்கலாம். தீரன் சின்னமலை எங்கே இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புக்கில் பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரசு பரம்பரைன்னு சொல்கிறாங்க. இவர் எந்த அரசு பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரசு பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் எந்த இயரில் பிறந்தார், ஆமாம், அம்மா அப்பா பேரெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1756 ஏப்ரல் 17 மேலப்பாளையத்தில் ரத்னசாமிக்கும் பெரியாத்தாள் அவங்களுக்கும் மகனாக பிறக்கிறாரு. 1756 ஏப்ரல் 17. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. இயற்பெயர் தீர்த்தகிரி. அடுத்து இவர் எந்த பகுதி ஆட்சி செஞ்ச பாளையக்காரர்னா கொங்கு நாட்டு பாளையக்காரர். நான் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் எப்படி பாளையங்கள் இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி பாளையக்காரர் முறைன்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் பிளேலிஸ்ட் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டேன். அதில் தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கொங்கு நாட்டு பாளையக்காரர். அடுத்து பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, மைசூர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் அப்போ ஹைதர் அலின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கொங்கு நாட்டு பாளையத்தை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கொங்கு நாட்டு பாளையத்தை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போது இவர் மைசூர் இந்த ஹைதர் அலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் அனுப்புகிறாரு. திவானுன்னு சொல்லி ஒருத்தரை, முகமது அலி அவர் திவான் போஸ்ட்டில் இருக்கார். அந்த முகமது அலியை அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் வரி வசூல் பண்ணுங்கள் கொங்கு நாட்டு பகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் இந்த முகமது அலி வரி வசூல் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க, இந்த கொங்கு நாட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம சின்னமலை அவர்கள் அப்படின்னா, நீங்கள் எங்கள் மக்களோட வரி பணத்தை பறிச்சுட்டு போகிறீங்களான்னு சொல்லி இவர் இந்த முகமது அலி வரி பணத்தை வாங்கிட்டு திரும்ப போயிட்டுருப்பார், ஊருக்கு மைசூருக்கு போயிட்டுருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த வரி பணத்தெல்லாம் அடித்து பிடுங்கிடுவார். அவர்கிட்ட பிடுங்கிட்டு நான் ஹைதர் அலி கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி கேட்பார் முகமது அலி. அதுக்கு நம்ம தீரன் சின்னமலை அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த சிவன் மலைக்கும் இந்த சென்னிமலைக்கும் நடுவில் இருந்து இந்த சின்ன மலை தான் எல்லா பணத்தையும் வாங்கினான்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இருந்து தான் இவருக்கு தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரசு பரம்பரைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். எப்போ பிறக்கிறாருன்னா 1756 ஏப்ரல் 17 மேலப்பாளையத்தில் ரத்னசாமிக்கும் பெரியாத்தாளுக்கும் மகனாக பிறக்கிறாரு. அடுத்து இயற்பெயர் தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லி. இவர் எந்த பாளையம்னா கொங்கு நாட்டு பாளையக்காரர். எங்கே பிரச்சனை வருது, ஹைதர் அலி அவங்க மைசூர் ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் போய் கொங்கு நாட்டை வரி வசூல் பண்ணுங்கன்னு சொல்லி முகமது அலின்னு சொல்லி திவான் அனுப்புகிறாங்க. அவங்க வரி வசூல் பண்ணிட்டு திரும்பி போகிறப்ப இவர் வரி வசூல் பணத்தெல்லாம் எங்கள் மக்களோட வரி பணத்தெல்லாம் கொடுன்னு சொல்லி பிடிங்கிறாங்க. அதுக்கு முகமது அலி என்ன கேட்குறாங்கன்னா, நான் என்ன போய் சொல்கிறது பதிலுன்னு சொல்லி கேட்குறப்ப இவர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கிற இந்த சின்ன மலை தான் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ இருந்து இவருக்கு பேர் தீரன் சின்னமலைன்னு சொல்லி வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ முகமது அலியை வரி பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு அமுச்சுட்டார். பதிலுக்கு முகமது அலி என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இதுதான் இவரோட முதல் வெற்றி, நொய்யல் போருன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பணத்தை வாங்கிட்டு பணத்தை பிடுங்கிட்டு இவர் அமுச்சுட்ட அந்த முகமது அலி போய் ஒரு போர் படையை திரட்டிட்டு வராரு. சங்ககிரியிலிருந்து ஒரு படையை திரட்டிட்டு வராரு முகமது அலி. ஓகேவா? இவங்களுக்கும் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் போர் வருது. எங்கே அப்படின்னா நொய்யல் போர். அதில் முகமது அலி அவங்க தோக்குறாங்க, தீரன் சின்னமலை அவர்கள் வெற்றி பெறாரு. நான் தப்பு போட்டால் அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், டிக்கு போட்டால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சுருக்கமாக உங்களுக்கு புரியறக்காக அப்படி நான் போட்டிருக்கேன். இந்த போரை தான் என்ன சொல்ல வராங்க, இவருடைய தீரன் சின்னமலையோட முதல் வெற்றி. அப்போ கொஸ்டின், தீரன் சின்னமலையோட முதல் வெற்றி எங்கே அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில். காரணம் அந்த வரி வசூல் பணத்தை பிடுங்கினதுனால இவர் பதிலுக்கு தாக்க வராரு, இவர் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைதர் அலி தாக்குவார். ஏன்னா ஹைதர் அலியோட ஒரு ஆளை நம்ம அடிச்சிருக்கோம். அப்போ ஹைதர் அலி நம்மளை தாக்கக்கூடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைதர் அலி தாக்குவாருன்னு சொல்லி இவர் நம்ம தீரன் சின்னமலை அவர்கள் இளைஞர் படைப்பிரிவுன்னு சொல்லி கொங்கு நாட்டில் உருவாக்குறார். நம்ம ஹைதர் அலி அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம தயாராக இருக்கணுங்கிறக்காக ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாரு கொங்கு நாட்டில், இளைஞர் படைப்பிரிவு. ஓகேவா? அடுத்து ஹைதர் அலி இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் இந்த மைசூர் வாரில் ஹைதர் அலி இறந்துடுறாரு. அவருக்கு உடல்நிலை சரியா இல்லாமல் இருக்கும். ஹைதர் அலி 1782 ஜூலை 12. இதுவும் நமக்கு வெங்கடேசன் புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஹைதர் அலி 1782 ஜூலை 12 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் திப்பு சுல்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷை போட்டு தள்ளணும், நமக்குள்ளேயே அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி
பொது எதிரியான பிரிட்டிஷை வந்து நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி சின்னமலை படையிட்ட ஆதரவு கேட்குறாரு. இவர் ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா கொங்கு நாட்டிட்ட, நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து அவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்லி சின்னமலை படையிட்ட ஆதரவு கேட்குறாங்க. அப்புறம் சின்னமலை படையும் ஓகேன்றாங்க. இப்போ நம்ம சின்னமலையும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நம்ம திப்பு அவங்கள இந்த சின்னமலை படையை வந்து ஃப்ரெஞ்சு போர் பயிற்சி முறையை கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரெஞ்சு போர் வல்லுநர்கள்ட்ட கொண்டு போய் விட்டு இந்த படையை நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்க்கு அடிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் தான் இவங்க திப்புவோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? அவர் அந்த பணத்தை பிடுங்கிட்டு போனது, அதுக்கப்புறம் அந்த பணத்தை பிடுங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த முகமது அலி என்ன பண்ணார்? சங்ககிரி படையை திரட்டினார், நொய்யலில் போர் முடிச்சு, இதுதான் இவர் முதல் வெற்றி. அடுத்து ஹைதர் அலி தாக்குவாங்கன்னு நினச்ச இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு இளைஞர் படையை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் நடுவில் ஹைதர் அலி இறந்துறாரு 1782. அதுக்கப்புறம் அவர் மகனான திப்பு என்ன பண்ணுறாரு? நம்ம பொது எதிரியான பிரிட்டிஷ் அடித்து நொறுக்கணுங்கிறது தான் நம்ம மெயின் எய்மே, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷை அடிக்கிறாரு. ஓகேவா? அடிக்கலாம்னு சொல்லி இவங்க படையிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. சரி நாங்களும் பண்ணுறோங்கிறோம். அப்போ திப்பு என்ன பண்ணுறாரு? ஃப்ரெஞ்சு படை வல்லுநர்கிட்ட கொண்டு போய் விட்டு அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ திப்பு வந்து அந்த படைக்கு சின்னமலை படைக்கு வந்து ஃப்ரெஞ்சு முறைப்படி அந்த வல்லுநர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து அந்த படை வந்து மோதலுக்கு போகுது. அது வந்து எந்த இடத்துல அந்த மோதுதல் நடக்குது அப்படின்னா மாலவல்லிங்கிற இடத்துல நடக்குது. அதனால இது வந்து மாலவல்லி போர். ஓகேவா? இந்த போரில் திப்பு தலைமை தாங்குறாங்க. தீரன் சின்னமலை அவங்க வீரர் ட்ரைனிங் ஆனாங்க இல்லையா, அவங்க வந்து களத்தில் போகிறாங்க, இவங்க தலைமை தாங்குறாங்க. இந்த இன்சிடெண்ட்டில் எப்போ நடக்குது அப்படின்னா 4ஆம் மைசூர் போர் 1799 இந்த இன்சிடென்ட் நடக்குது. படைக்கு ட்ரைனிங் வருது, ட்ரைனிங் முடியுது, மாலவல்லிங்கிற இடத்துல போர் செய்ய போகிறாங்க. இதில் தீரன் சின்னமலை வீரர்கள் போகிறாங்க திப்பு தலைமையில். ஓகேவா? 4ஆம் மைசூர் போர் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுலாம் இடம் மாலவல்லி. ஓகேவா? இந்த போரில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம திப்பு அவங்க இறந்துடுறாங்க. திப்பு இறப்பு 1799 ஏப்ரல் 5. திப்பு இறப்பு 1799 ஏப்ரல் 5. ஹைதர் அலி எப்போ? 1782. நம்ம டேட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. இப்போ நம்ம திப்பு இல்லை, ஹைதர் அலி இல்லை, சிலபஸ்லேன்னு எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. வெங்கடேசன் புக்கில் இருக்குது, நாம் இன்ச் பை இன்ச்சாக பார்த்துடணும். ஓகேவா? அடுத்து சின்னமலை அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திப்பு இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஓடாநிலை, இந்த கொங்கு நாடு பகுதியில் ஓடாநிலைங்கிற இடத்துல ஒரு அரண்மனையை கட்டுறாரு. அங்கே வந்து ஒரு இந்த பீரங்கி துப்பாக்கி தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாரு. அந்த அரண்மனை கட்டி பக்கத்தில் ஃபேக்ட்ரியும் கட்டுறாரு. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, என்னென்னா படைக்கலச்சாலை, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. உங்களுடைய புரிதலுக்காக நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எழுதியிருக்கேன். படைக்கலச்சாலை, திப்பு இறந்துடுறாங்க, அவருக்கு பின்னாடி ஒரு படைக்கலச்சாலைன்னு உருவாக்கி அங்கே பிரிட்டிஷ் அடிக்கணுங்கிறக்காக பீரங்கி துப்பாக்கியெல்லாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? படையை உருவாக்குனாங்க, அது ஃப்ரெஞ்சு ட்ரைனிங் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படை வந்து எங்கே மோதுது? மாலவல்லிங்கிற இடத்துல திப்புவோட தலைமையில் அந்த சின்னமலையோட வீரர்கள் களத்துக்கு வராங்க. அது எந்த டைமில் நடக்குது? 4ஆம் மைசூர் போர். 4ஆம் மைசூர் போர் எப்போ? 1799. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு அவர்கள் இறந்துடுறாங்க. திப்பு எப்போ இறக்குறாங்க? 1799 ஏப்ரல் 5. இதுக்கப்புறம் திப்பு இறந்த செய்தியை பார்த்துட்டு தீரன் சின்னமலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடாநிலைங்கிற இடத்துல ஒரு அரண்மனையை கட்டி அங்கே வந்து துப்பாக்கி பீரங்கி எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிக்கிற இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா படைக்கலச்சாலை, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஒரு அரண்மனையை பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அங்கே வந்து ஆயுதத்தை தயாரிக்கிறாரு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து இப்போது எங்களுக்கு வந்து வரி கட்டுங்க, கொங்கு நாட்டு பகுதியிலேருந்து எங்களுக்கு வரி வேணும்னு சொல்லி தீரன் சின்னமலைகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தீரன் சின்னமலை வந்து கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து தூது அனுப்புகிறாங்க, ஒரு ஆள்கிட்ட வச்சு தூது அனுப்புகிறாங்க, நீங்கள் கட்ட சொல்லுங்கள் அவங்களன்னு சொல்லி. அவர் போய் தூது சொல்கிறாரு. அவர்கிட்ட வந்து நான் கட்ட முடியாது, என் மக்களோட பணத்தை நான் ஏன் வரியாக கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு படை அனுப்புது. பிரிட்டிஷ் வந்து மார்க்கிஸ் கான் தலைமையில் ஒரு படை அனுப்புது. சின்னமலையை கைது செய்ய, நான் தூது அனுப்பிச்சேன்ல நீ வரி கட்ட சொல்லி, நீ பண்ணலை அப்படின்னு சொல்லி சின்னமலையை கைது செய்ய மார்க்கிஸ் கான் தலைமையில் ஒரு பிரிட்டிஷ் படை அனுப்புது. ஓகேவா? இந்த பிரிட்டிஷ் படைக்கும் தீரன் சின்னமலை அவங்களுக்கும் போர் வருது. இந்த போரில் தீரன் சின்னமலை அவர்கள் ஜெயிக்கிறாங்க, மார்க்கிஸ் கானை கொன்றாரு. தீரன் சின்னமலை அவர்கள் மார்க்கிஸ் கானை கொன்றாங்க. ஓகேவா? இது எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம நொய்யல்னு முன்னாடியே படிச்சிருந்தோம், முகமது அலி படையை தோற்கடிச்சாருன்னு சொல்லி. அதே இடத்துல தான், அதே நொய்யலில் திருப்ப தோற்கடிக்கிறாரு. ஓகே, அடுத்து இவங்க அனுப்பிச்சு இவரை எங்காலே நீ கொன்னுட்டியான்னு சொல்லி அடுத்த ஒரு ஆளை அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ். அவங்க யார் அப்படின்னா கேப்டன் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி இவர் குதிரைப்படையை வச்சிருக்காரு. இவர் குதிரைப்படையை அனுப்புகிறாங்க. தீரன் சின்னமலை இவங்களும் தீரன் சின்னமலைக்கும் மோதல் வருது. இதுலேயும் சின்னமலை அவர்கள் ஜெயிக்கிறாரு, கேப்டன் ஹாரிஸ் தோக்குறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு தகவல் வருது, பீரங்கி படை அடுத்து வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சுன்னு சொல்லி இவர் எங்கே எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்னா கருமலை. நல்லா ஞாபகம். இப்போ நம்ம 2 பேர்த்த பார்த்தோம். மார்க்கிஸ் கான் அவர்கள் கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தூது அனுப்புகிறாங்க.
அவர் என்ன பண்ணுறாரு, நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கைது செய்யலான்னு சொல்லி மாகிஸ்கான் தலைமையில் அனுப்புகிறாங்க. மாகிஸ்கானை கொன்றாரு. எந்த இடத்துல இது நடந்தது, நொய்யல்ங்கிற இடத்துல மாகிஸ்கானை கொன்றாரு. அதுக்கப்புறம் 2ஆம் ஹாரிஸ் அவங்கள அனுப்புகிறாங்க, கேப்டன் ஹாரிஸ். அவரையும் வந்து தோக்கடிச்சுட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பீரங்கி படை வரும்னு சொல்லி பயந்து அடுத்து வந்து இவர் எஸ்கேப் ஆகி கருமலையில் போய் தலைமறை ஆகிறாரு. ஓகேவா, பீரங்கி படை வரப்போகுதுன்னு சொல்லி இவர் வந்து கருமலையில் வந்து தலைமறை ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பீரங்கி படை வருது. ஓடா நிலையில் ஒரு அரண்மனை கட்டியிருந்தார் இல்லையா, அந்த அரண்மனைக்கு வந்து அந்த பீரங்கி படை வந்து மொத்தமாக தரமட்டம் பண்ணுது. ஓகேவா, இதுக்கப்புறம் இவர் கருமலையில் ஒரிஞ்சு தலைமறைவாக இருக்கிற விஷயம் வந்து இவருடைய சமையல்காரரே போட்டு கொடுக்குறாரு. இவர் நல்லப்பன், இவர் நல்லப்பன் இல்லை கெட்டப்பன். இவர் சமையல்காரர் வந்து காட்டி கொடுக்குறாரு. ஓகேவா, நல்லப்பங்கிற சமையல்காரர்னால காட்டி கொடுக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்போ இவருடைய கூட பிறந்த சகோதரனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, சங்ககிரி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் வச்சுட்டு பிரிட்டிஷ் என்ன நிபந்தனை வைக்கிறாங்கன்னா, கொங்கு நாட்டிலேருந்து எங்களுக்கு வரி கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை மன்னிச்சு விடுறேங்கிறாங்க. நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தைரியமாக எதிர்த்து நின்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய சகோதரரையும் சேர்த்து 1805 ஜூலை 31 தூக்கில் போட்டாங்க. இப்போ என்ன பார்த்தோம், அவர் போய் மறைஞ்சிட்டாருன்னு பார்த்தோம். பீரங்கி படம் வரும்னு சொல்லி அந்த பீரங்கி படம் வந்து அவர் அரண்மனையை தாக்கி, இங்கே ஆயுதங்களை நீ பண்ணுறியான்னு சொல்லி அந்த அரண்மனையை தாக்கி அதை தகர்த்தர்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவருடைய சமையல்காரர் நல்லப்பன் கெட்டப்பன் அவர் வந்து சமையல்காரர் வந்து காட்டி கொடுக்குறாரு. அடுத்து இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவருடைய சகோதரோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. நிபந்தனை வைக்கிறாங்க, நீ வரி கட்டணும்னு சொல்கிறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. 1805 ஜூலை 31 தூக்கில் போட்டுறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இதோட முடிஞ்சு அடுத்து நம்ம ரிவிஷன் தான் பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்கூல் புக்கில் 11th புக்கில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, பார்த்துடலாம். போர் மட்டும் இருக்குல்லைங்கண்ணா. 1801 காவேரி போர் இவர் பண்ண போர், 1802 ஓடா நிலை போர், அடுத்து 1804 அரச்சலூர் போர். இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. மேட்ச்சில் கூட கேட்கலாம், நம்ம புக் பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரெண்டுமே கன்சாலிடேட் பண்ணி தான் கொண்டு வரோம், அதனால் பிரச்சனை இல்லை. 1 காவேரி போர், 2 இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1800 ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இவர் பிறந்தது 1756. இப்போ அந்த 56 to 805 தான், இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறதான் நம்ம புரிதல் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ தான் ஆப்ஷன் லாக் பண்ண முடியும். ஓகேவா, 2 ஓடா நிலை, 4 அரச்சலூர் போர். இந்த 4 எல்லா போர்லையும் இவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொரில்லா முறை. கொரில்லா முறைனா மறைஞ்சிருந்து தாக்குறது. இது பொதுவாக பாளையக்காரர்கிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோ பாளையக்காரர் இன்ட்ரோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா, சின்னமலை அவங்க பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரசு பரம்பரையை சார்ந்தவங்க. இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. நம்ம ஸ்கூல் புக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெங்கடேசன் புக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. இவர் எந்த ஆண்டு பிறக்கிறாரு, 1756 ஏப்ரல் 17 பிறக்கிறாரு. இவருடைய அம்மா அப்பா பேர் வந்து பெரியாத்தாள் மற்றும் ரத்தினசாமி. ஓகேவா, அடுத்து இது இன்ட்ரோ. இவர் வந்து எந்த பகுதியை சேர்ந்த பாளையக்காரர்னா கொங்கு நாட்டு பாளையக்காரர்னு சொல்லுவோம். இன்ட்ரோ இதோட முடிஞ்சு. அடுத்து சின்னமலைங்கிற பட்டம் எப்படி வந்துச்சு, இவர் ஹைதர் அலி வந்து மைசூர் ஆண்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து கொங்கு நாட்டில் கப்பை வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக வந்து அவருடைய திவான் முகமது அலி அனுப்புறாரு. அந்த முகமது அலி வந்து வரி வாங்கி திரும்பி போகிறப்ப தீரன் சின்னமலை அவங்க வந்து பிடுங்கிக்கிறாங்க. நான் போய் ஹைதர் அலிட்ட என்ன சொல்லுவேன் முகமது அலி அவங்க கேட்குறப்ப, முகமது அலிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் இருக்க இந்த சின்னமலை தான் பணத்தை பிடுங்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்து அவருக்கு சின்னமலைங்கிற பட்டம் கிடைக்குது. இவருடைய முதல் வெற்றி என்ன, நொய்யல் ஆற்றங்கரை வெற்றி. நான் சொன்னேன், இவங்க இந்த முகமது அலி வந்து திரும்பி போனவங்க சும்மா இல்லை, சங்ககிரியிலிருந்து ஒரு படையை திரட்டிட்டு வராங்க. அந்த படை வந்து எங்கே மோதுது, நொய்யல்ல. அதுதான் அவருடைய முதல் வெற்றி. இதில் வந்து சின்னமலை அவங்க ஜெயிக்கிறாங்க, திரும்ப ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு இளைஞர் படையை அவர் உருவாக்குறாரு. நம்ம வந்து ஹைதர் அலி தாக்கிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு இளைஞர் படையை பாதுகாப்புக்கு கொங்கு நாட்டு பகுதியில் உருவாக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹைதர் அலி வந்து உடல்நிலை குறைவாக இறந்துடுறாரு. 1782 இறந்துடுறாரு. 82 இறந்ததுக்கப்புறம் திப்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்குள்ளே அடிச்சுக்கூடாது, நம்ம புது எதிரியான பிரிட்டிஷ் அடிச்சு நவுத்தணும், இதுக்காக உங்கள் படையிலேருந்து நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா, அந்த படையை எங்கே ட்ரெயின் பண்ணுறாரு, ஃப்ரெஞ்சு அவரும் சரின்றாரு. ஃப்ரெஞ்சு வல்லுநர்களை வச்சு ட்ரைனிங் பண்ணுறாரு. இந்த படை வந்து மாலவல்லி அப்படிங்கிற இடத்துல வந்து போர் தொடுக்குது. மாலவல்லிங்கிற இடத்துல திப்புவோட தலைமையில் 4ஆம் மைசூர் போர் நடக்கிற சமயத்தில் இந்த போர் வந்து போகுது. இதில் வந்து திப்பு அவங்க இறந்துடுறாங்க. ஓகேவா, திப்பு அவங்க நாங்கள் மைசூராரப்போ 1799. அதுக்கப்புறம் திப்பு இறந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஓடா நிலையில் ஒரு அரண்மனை கட்டுறாரு. ஓடா நிலையில் அரண்மனை கட்டி படைக்கலம் சொல்லி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அங்கே வந்து பீரங்கி துப்பாக்கியில் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா, இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, பிரிட்டிஷ் தாக்க ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து கொங்கு நாட்டிலேருந்து எங்களுக்கு வரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூது அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ். அதுக்கு அவர்கிட்ட என்ன சொல்லி அமைச்சிட்டாங்க அப்படின்னா, நான்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலை அவர்கள் சொல்லி அமைச்சிட்டாங்க. இதுக்காக பிரிட்டிஷ் வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணுது. மாகிஸ்கான் ஒருத்தர் முதல் அனுப்புது, அவரையும் போட்டு தள்ளுறாரு, அவர் கொன்றாரு. அடுத்து வந்து கேப்டன் ஹாரிஸ்ன்னு சொல்லி குதிரைப்படையை சேர்ந்தவர் அனுப்புறாங்க, அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியில் அவருக்கு தகவல் வருது, பீரங்கி படை வந்து அரண்மனையை வந்து தகர்க்க போறாங்கன்னு சொல்லி. இவர் வந்து கருமலைங்கிற இடத்துல போய் தலைமறைவாகிறாரு. ஓகேவா,
இவருடைய அந்த ஓடாநிலை அரண்மனையும் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஒட்டுக்கா தகர்த்தறாங்க. அந்த பீரங்கி தயாரிக்கிற இடத்துல ஒட்டுக்கா தகர்த்தறாங்க. அதுக்கப்புறம் நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு சமையல்காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு இவரும் இவர் சகோதரரையும் கூட்டிட்டு போய் சங்ககிரி ஜெயிலில் வைக்கிறாங்க. எந்த ஜெயிலில் வைக்கிறாங்கன்னா சங்ககிரி ஜெயிலில் வைக்கிறாங்க. சங்ககிரி ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, நிபந்தனை வைக்கிறாங்க, நீங்க வரி கட்டினீங்கன்னா நான் விட்டுருவேன்னு சொல்லி. நான் அப்படி கட்டவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போடுறாங்க. ஓகேவா, இதோட முடிஞ்சிச்சு. இந்த ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நம்ம புக்கில் சொன்னோம். 1னா காவேரி, 2னா ஓடாநிலை, 4னா அரச்சலூர். இதோட ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிங்கிறது மொத்தமாக டாப் டு பாட்டம் நம்ம முடிச்சிட்டோம். ஃபுல்லாக சீரியஸாக போட்டு வெங்கடேசன் புக் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நான் ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். உள்ள நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு குவாலிட்டியான நம்ம கிளாஸஸ் வந்து தமிழுக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். தமிழுக்கும் கலைச்சொல் சொற்பொருள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு பேட்சாகவும் கொண்டு போகிறோம். அந்த பேட்ச்க்கான டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.